பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவுக்கும் சிந்தாமணிக்கு தாங்க அதிரடியா போட்டி போய்க்கிட்டு இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணிக்கு அள்ளு விட்டுருச்சு. எப்படி மீனா ஜெயிச்சுருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நம்ம சிந்தாமணிக்குள்ள வந்துருச்சுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதே டைம் மீனாவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம தான் எப்படி வின் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி. இங்க பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி ஒரு பிளான் போடுறாங்கங்க. எப்படி நான் தான் ஜெயிக்கணும், அந்த மீனா ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு ரூ. 2,00,000 கொடுத்து என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் தான் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அவங்க ரூ. 2,00,000 கொடுத்து செட் பண்ண மாதிரியே நம்ம சிந்தாமணி வின் பண்ணிடுறாங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிக்கு பூ மாலைலாம் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, மீனாவோட மொத்த குடும்பமும் ரொம்ப சோகமாக டல்லாயிடுறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி ரூ. 2,00,000 கொடுத்து தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துக்கு தெரிய வருமா? தெரிய வந்ததுக்கப்புறம் முத்து எடுக்கும் நடவடிக்கை என்ன? எலெக்ஷன் நடக்குமா? அந்த எலெக்ஷனில் நம்ம மீனா வின் பண்ணுவாங்களா? இப்படிலாம் பண்ணுனது சிந்தாமணிக்கு ரூ. 2,00,000 கொடுத்து தான் நம்ம சிந்தாமணி வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் மூலியமாக தெரிய வரும் நம்ம முத்துக்கு? அது பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணியோட பொண்ணு மூலியமாக தெரிய விடுமா? சீரியல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.